ஒரு பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ம் அபார்ட்மெண்ட் தானே? ஆமா. ஆனா இது மனுஷங்களுக்கானது இல்ல. கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போம். இதோட மேல் தளத்துல ஆடுகளும் வாத்துகளும் ரொம்ப சந்தோஷமா வசிச்சிட்டு இருக்கு. ஓகே, அப்ப கீழே? அப்படியே தரைத்தளத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய குட்டையில மீன்கள் துள்ளி குதிச்சு நீந்திட்டு இருக்கு. கேட்கும் போதே ஏதோ ஒரு அனிமேஷன் படத்துல வர்ற மாதிரி ஒரு விசித்திரமான பண்ணையா தோணுது இல்லையா? இன்னைக்கு நாம இந்த ஆச்சரியமான செட்டப்பை பத்தி தான் ஆழமா பேச போறோம். ஆக்சுவலா அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கற்பனை ரொம்பவே நல்லா இருக்கு. விவசாயம் அப்படின்னாலே நாம பொதுவா என்ன நினைப்போம்? ஏதோ ஒரு பெரிய நிலத்துல கிடைமட்டமா பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தானே தோணும். ஆமா, கண்டிப்பா. ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம்னு தான் மைண்ட்ல வரும். ஆனா இன்னைக்கு நாம பேச போற இந்த அமைப்புல விவசாயத்தை ஒரு செங்குத்தான மாடலா, அதாவது வெர்டிக்கல் மாடலா மாத்தி ஒரு அற்புதமான உயிரியல் சுழற்சியை நிஜத்துல சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இது ஏதோ பேப்பர்ல இருக்கிற தியரி கிடையாது. நிஜமாவே லாபம் தர்ற ஒரு மாடல். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவான அலசல் பண்ண போறோம். நவீன உழவன் யூடியூப் சேனல்ல சமீபத்துல வெளியான மேலே ஆடு வாத்து கீழே மீன் அப்படிங்கிற வீடியோல இருக்கிற டேட்டாவை வச்சு தான் இன்னைக்கு நம்ம உரையாடல் இருக்க போகுது. ம் ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ அது. ஆமா. விவசாயம்னா பழைய முறைகள் தான் நினைக்கிற நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு என்ஜினியரிங் கான்செப்டை விவசாயத்துல புகுத்தி ஒருங்கிணைந்த பண்ணை மூலமா ஒரு இளைஞர் எப்படி இவ்ளோ பெரிய சக்சஸ் ஆயிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த உரையாடலோட முக்கிய நோக்கம். கரெக்ட். ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறப்போ அதை உருவாக்குன நபரோட பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த இளைஞரோட பேரு ஹரி. சொந்த ஊர் திருப்பூர். விவசாய குடும்பமா அவரு? இல்லவே இல்ல. விவசாயத்துக்கும் அவருக்கும் ஆரம்பத்துல எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரு ஒரு இன்ஜினியர். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க ஜெர்மனிக்கு போனவர். ஓ, ஜெர்மனி ரிட்டனா? ஆமா. அங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அதாவது தொழில்துறை பொறியியல்ல மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல டிசைன் வேலையிலயும் இருந்திருக்காரு. ஒரு நிமிஷம். இங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. ஜெர்மனில படிப்பு, டிசைன் துறையில வேலை, இதெல்லாம் விட்டுட்டு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகாவில் இருக்கிற நிருப்பள்ளி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல 48 ஏக்கர் நிலத்துல இந்த பண்ணையை அவர் அமைச்சிருக்காரு. ஆமா. நான் என்ன கேக்குறேன்னா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிச்ச ஒருத்தர் ஏன் ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணணும்? அதுவும் ஆரம்பத்திலே 30 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சு ஒரு பிரம்மாண்டமான இரும்பு ஷெட் போடணும். இது விவசாயத்துல ஒரு ஓவர் இன்ஜினியரிங் ஆகாதா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். மேலோட்டமா பாக்குறப்போ இது ஓவர் இன்ஜினியரிங் மாதிரியும் காசை தேவையில்லாம செலவு பண்ற மாதிரியும் தோணலாம். ஆமா, ஒரு சாதாரண விவசாயி இப்படி எடுப்பிலேயே இவ்வளவு செலவு பண்ண யோசிப்பார் இல்லையா? கண்டிப்பா. ஆனா நீங்க ஒன்னு கவனிக்கணும். அவர் ஒரு இண்டஸ்ட்ரியல் என்ஜினியர். ஒரு தொழில்துறை பொறியாளர் ஒரு ஃபேக்டரியை எப்படி டிசைன் பண்ணுவார்? எந்த ஒரு ரீசோர்ஸும் வீணாக கூடாது, மனித உழைப்பு குறையணும், நேரம் மிச்சமாகணும். இதுதான் அவரோட லாஜிக்கா இருக்கும். கரெக்ட். ஒரு ஆப்டிமைஸ்டு ப்ராசஸ். எக்ஸாக்ட்லி. அதே அணுகுமுறையை தான் ஹரி தன்னோட பண்ணைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த 30 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஆரம்பகட்ட மூலதன செலவு. பிசினஸ் மொழியில சொல்லணும்னா அது கேபெக்ஸ். ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆமா. ஆனா அவரோட முழு ஃபோக்கஸ் என்னவா இருந்திருக்குன்னா செயல்பாட்டு செலவுகளை, அதாவது ஆபெக்ஸ் எப்படி வாழ்நாள் முழுமைக்கும் பூஜ்யமா ஆக்குறது அப்படிங்கறதுல தான் இருந்திருக்கு. ஓ, அப்ப பாரம்பரிய விவசாயத்துல நாம பண்ற தவறுகளை அவர் இன்ஜினியரிங் மூலமா சரி பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா, சரியா சொன்னீங்க. அதாவது தினமும் உரம் வாங்குறது, மீன்களுக்கு தீவனம் போடுறது, ஆட்களை வச்சு மெயின்டைன் பண்றதுன்னு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கரையிற அந்த செலவை வெட்டுறதுக்காக தான் ஆரம்பத்திலே இவ்ளோ பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அப்படிதானே? 100க்கு 100 உண்மை. பொதுவா விவசாயத்துல ஆரம்பத்துல கம்மியா செலவு பண்ணிட்டு டெய்லி நிறைய செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. இது நாளடைவுல லாபத்தை அப்படியே தின்றும். டெய்லி செலவு ஒரு பெரிய போடம் தான். அதனாலதான் ஒரு கார் ஃபேக்டரியில ஆட்டோமேஷன் செஞ்சு ஆட்களை குறைக்கிற மாதிரி ஹரி ஒரு தடவை செலவு பண்ணி தினசரி செலவே இல்லாத ஒரு மூடிய சுழற்சிய, அதாவது க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம அந்த ஷெட்டுக்குள்ள உருவாக்கியிருக்காரு. அப்போ இது வெறும் ஆடு மாடு கட்டுற கொட்டகை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு ப்ரொடக்ஷன் மிஷன். ஓகே, அவர் ஆபெக்ஸ குறைக்கிறாருங்கிறது புரியுது. ஆனா அது எப்படி நடக்குது? அந்த ஷெட்டோட டிசைன் எப்படி அந்த மேஜிங்க பண்ணுதுன்னு நீங்க விளக்கணும். சொல்றேன். ஏன்னா வீடியோல பாக்குறப்போ மேல ஆடு வாத்தும் வளர்க்குறாங்க, அதோட கழிவுகள் நேர கீழே இருக்கிற மீன் குட்டையில விழுது, அதுவே மீன்களுக்கு உணவா மாறுதுன்னு சொல்றாங்க. இதனால ஒரு நாளைக்கு 800 ரூபாய் வரைக்கும் மீன் தீவன செலவு மிச்சமாகுதான். இது எப்படி சாத்தியம்? ஆக்சுவலா 800 ரூபாய்ங்கிறது ஒரு சாதாரண தொகை இல்ல. மீன் வளர்ப்புல இறங்குறவங்களுக்கு மிகப்பெரிய சவாலே இந்த இன்புட் காஸ்ட் தான். நீங்க எவ்வளவு விலைக்கு மீனை வித்தாலும் செலவுல 60ல இருந்து 70%
தீவனத்துக்கே போயிடும். ஆமா, கமர்ஷியல் ஃபீட் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே. கரெக்ட். ஒரு இன்ஜினியரா ஹரி சரியா அந்த செலவை தான் டார்கெட் பண்ணி விட்டிருக்காரு. ஆடு வாத்தோட கழிவுகள்ல நல்ல ஊட்டச்சத்து இருக்கு. அத வேற எங்கேயோ கலெக்ட் பண்ணி உரமா மாத்தி போடுறதுக்கு பதிலா நேரா குட்டையில விழுகிற மாதிரி டிசைன் பண்ணிட்டாரு. எக்ஸாக்ட்லி. இதனால மீன்களுக்கு எந்த தடையும் இல்லாம இயற்கையான உணவு கிடைச்சிட்டே இருக்கு. இல்ல, ஒரு நிமிஷம். எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. நம்ம வீட்ல மீன் தொட்டி வச்சிருப்போம். அதுல கொஞ்சம் கழிவு சேர்ந்தாலே தண்ணி கெட்டு போய் மீன் செத்துடுமே. நிறைய பேர் இதையே தான் கேட்பாங்க. இங்கே ஆடு வாத்து கழிவுகள் நேரா தண்ணியில விழுந்துகிட்டே இருந்தா அந்த குட்டை ஒரு கட்டத்துல கழிவுநீர் தொட்டியா மாறிடாதா? இது கேட்கறதுக்கு ஏதோ பர்பச்சுவல் மோஷன் மெஷின், அதாவது கற்பனையா இயங்குற ஒரு இயந்திரம் மாதிரி தோணுதே. மீன்கள் எப்படி உசுரோட இருக்கு? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான ஒரு கேள்வி. கழிவு விழுந்தா தண்ணி கெட்டு போகுங்கிறது தான் பொதுவான புரிதல். ஆனா இங்க தான் அறிவியலும் இயற்கையோட மேஜிக்கும் ஒர்க் ஆகுது. இயற்கையோட மேஜிக்கா? எப்படி? அதாவது இயற்கையான பயாலாஜிக்கல் சைக்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பார்க்கணும். கழிவுகள் தண்ணில விழுந்த உடனே அது வெறும் கழிவு நீரா மாறல. அந்த தண்ணிக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரியே ஓடிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஃபேக்டரியா? நுண்ணுயிரிகளை பத்தி சொல்றீங்களா? ஆமா. இந்த கழிவுகள்ல நிறைய அம்மோனியா இருக்கும். அம்மோனியாங்கிறது மீன்களுக்கு ரொம்ப ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. ஆமா, அம்மோனியா ஏறினா மீன் செத்துடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட். ஆனா அந்த தண்ணில இயற்கையாவே நைட்ரிஃபையிங் பாக்டீரியா அப்படிங்கிற சில நன்மை செய்யற பாக்டீரியாக்கள் உருவாகும். இந்த பாக்டீரியாக்களுக்கு அந்த அம்மோனியா தான் சாப்பாடு. ஓஹோ, அப்போ அந்த பாக்டீரியா விஷத்தை சாப்பிடுதா? ஆமா. அது அம்மோனியாவை சாப்பிட்டு அதை முதல்ல நைட்ரேட்டாவும் அப்புறம் நைட்ரேட்டாவும் மாத்திடும். வாவ், அப்போ மீனுக்கு ஆபத்தான ஒரு கெமிக்கலை பாக்டீரியா உடைச்சு ஆபத்தில்லாத பொருளா மாத்துது, அப்படிதானே? அது மட்டும் இல்ல, இந்த நைட்ரேட் இருக்கு பாத்தீங்களா, இது தண்ணில இருக்கிற ஃபைட்டோபிளாங்டன் அப்படிங்கிற பாசிகளுக்கும் சின்ன செடிகளுக்கும் ரொம்ப அருமையான இயற்கை உரம். ஓ, அப்போ பாசி வளருமா? ஆமா. இந்த நைட்ரைட்டை எடுத்துக்கிட்டு பாசிகள் ரொம்ப செழிப்பா வளரும். அந்த பாசிகளை தான் மீன்கள் சாப்பிடுது. அட, அப்போ விலங்குகளோட கழிவு நேரா மீனுக்கு சாப்பாடு ஆகல, அது பாசியா மாறி அப்புறம் மீனுக்கு உணவாகுது. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம இந்த பாசிகள் ஒளிச்சேர்க்கை, அதாவது போட்டோசிந்தசிஸ் மூலமா தண்ணியில ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுது. ஒரு கழிவு எப்படி ஆக்சிஜனா மாறுது பாத்தீங்களா? இது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங் சயின்ஸ். இது இயற்கையா நடக்கிற விஷயம்னாலும் இத ஒரு இன்ஜினியர் எப்படி ஒரு செட்டப்குள்ள கொண்டு வந்திருக்காருங்கிறது தான் ஆச்சரியம். கண்டிப்பா. ஆனா இன்னொரு கேள்வி, இவ்ளோ மீன்கள் இருக்கும்போது தண்ணியில ஆக்சிஜன் பத்தாம போயிடாதா? செயற்கையா மோட்டார், அதாவது ஏரேட்டர் வைக்கணுமே. இங்கதான் வாத்துகளோட ரோல் வருது. மேல வாத்து வளர்க்கறாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த வாத்து சும்மா மேல மட்டும் இருக்காது, அப்பப்போ கீழே வந்து தண்ணியில நீந்தும். ஓகே. அப்படி நீந்தும் போது அதோட கால்கள் தண்ணிய தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் இயற்கையான ஏரேஷன். ஓ, வாவ். இதனால தண்ணியோட மேல் பரப்புல ஆக்சிஜன் ஈஸியா கலந்துடும். இதுக்காக தனியா ஏரேட்டர் மோட்டார் வைக்க வேண்டிய தேவையே இல்ல. கரண்ட் பில்லும் மிச்சம். அதனாலதான் இது ஒரு பெர்ஃபெக்ட் என்ஜினியரிங் டிசைன்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் வாத்து முட்டையும் கறியும் தருது, இன்னொரு பக்கம் அதோட கழிவு மீனுக்கு உணவாகுது, இன்னொரு பக்கம் அதுவே ஏரேட்டராவும் செய்யப்படுது. எந்த ஒரு எனர்ஜியும் இங்க வேஸ்ட் ஆகவே இல்ல. இதுதான் உண்மையான சர்க்குலர் எக்கானமி. சரி, இந்த சயின்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா நாளின் முடிவுல பிசினஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, இது நடைமுறையில என்ன லாபத்தை கொடுக்குது? எந்த ஒரு பிசினஸ்லயும் நீங்க செலவை குறைச்சிட்டாலே ப்ராஃபிட் மார்ஜின் தானா அதிகமாயிடும். தீவன செலவே இல்லங்கிறது தான் இந்த மாடலோட மிகப்பெரிய பலம். ஆனா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது? பொதுவா மீன் வளர்ப்புல ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரதுக்கு ரொம்ப மாசங்கள் ஆகும். ஆனா இங்க தொடர்ந்து இயற்கை உணவும் ரசாயனம் இல்லாத சூழலும் கிடைக்கிறதுனால மீன் ரொம்ப வேகமா வளருது. எவ்வளவு வேகமா? வெறும் 4-5 மாசத்திலேயே ஒரு மீன் 1.7 கிலோல 2 கிலோ வரைக்கும் வளருது. என்னது, 4-5 மாசத்துல 2 கிலோவா? அறுவடை பண்ணலாமே. சரியா புடிச்சிங்க. அதுதான் அவரோட பிளானும் கூட. வேகம் அதிகமா இருந்தா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ROI ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிடும். சூப்பர். சரி, ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பண்ணையில சுமார் 15,000 வாத்து வளர்க்கறதா சொல்றாங்க. அது போக மீன், ஆடு வேற. ஆமா. இவ்வளவு பெரிய உற்பத்தி அவர் எப்படி மார்க்கெட் பண்றாரு? ஏன்னா லோக்கல் கிராமத்து சந்தையில இவ்வளவு வாத்தையும் மீனையும் ஒரே நேரத்துல விற்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியல் என்ஜினியர் எப்போதுமே சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் பத்தி யோசிக்காம பிசினஸ் ஆரம்பிக்க மாட்டார். ஹரி திருச்சி ஒரு ஹப் சிட்டியா வச்சு தான் விற்பனையை பிளான் பண்ணிருக்காரு. ஏன் திருச்சியை சூஸ் பண்ணணும்?
விராலிமலையிலிருந்து திருச்சி பக்கமா? ரொம்ப பக்கம். அது மட்டும் இல்லாம திருச்சிங்கிறது தமிழ்நாட்டோட மையப்பகுதி. நிறைய ஹைவேஸ் வந்து சேர்ற ஒரு பெரிய டிரான்சிட் ஹப் அது. ஓ, லாஜிஸ்டிக்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. கரெக்ட். அங்கிருந்து எந்த மூலைக்கு வேணும்னாலும் பொருட்களை ஈஸியா கொண்டு போகலாம். அது போக கேரளா வரைக்கும் லாங் டேர்ம்ல விக்கிற பிளானும் அவர்கிட்ட இருக்கு. கிரேட். முக்கியமா பாத்தீங்கன்னா துர்கா பூஜை மாதிரி பண்டிகை காலங்கள்ல மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு வாத்துக்கறி ரொம்ப தேவைப்படும். அந்த டைம்ல டிமாண்ட் எங்க அதிகமா இருக்கும்னு முன்கூட்டியே கணிச்சு விற்பனையை வேகப்படுத்துறாரு. வீடியோல இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லியிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு அவர் நேரா ஃப்ரெஷ்ஷான உயிருள்ள மீன்களை விக்கிறாராம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இடைத்தரகர்கள் இல்லாம டைரக்டா உணவகங்களுக்கு போகும்போது லாபம் இன்னும் அதிகம் தானே? கண்டிப்பா. உணவகங்களுக்கு எப்பவுமே தரமான மீன் தேவை. ஐஸ் பாக்ஸ்ல பல நாள் வர்ற மீனை விட பண்ணையிலிருந்து உயிரோட வர ஃப்ரெஷ் மீனுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். டேஸ்டும் நல்லா இருக்கும்ல? ரொம்ப அருமையா இருக்கும். அதனாலேயே நார்மல் மார்க்கெட் விலையை விட கொஞ்சம் பிரீமியம் விலை கொடுத்து வாங்க ரெஸ்டாரண்ட்ஸ் தயாரா இருக்காங்க. இது ஹரிக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா லாபம். இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி விவசாயத்தை நடத்துறாரு. ஆனா திரும்ப என்னோட முதல் கேள்விக்கே வரேன். கேளுங்க. அந்த 30 லட்சம் ரூபாய் முதலீடுங்கிறது ரொம்ப பெரிய தொகை. டெய்லி செலவு கம்மிதான்றாலும் இந்த ஹைடெக் மாடல் சாதாரண விவசாயிகளுக்கு செட் ஆகுமா, இல்ல பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தானா? இது ரொம்ப முக்கியமான விவாதம். 30 லட்சம் எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மைதான். ஆனா கடந்த 6-8 மாசத்துல நடந்ததை பார்க்கும்போது அந்த முதலீடு சீக்கிரமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஆனா சாதாரண விவசாயிகள் அந்த 30 லட்சம்ங்கிற நம்பரை பார்த்து பயப்பட தேவையில்ல. அவங்க ஹரி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதா அந்த பணத்தை இல்ல, அந்த கான்செப்ட். அதாவது இதே மாடல ஒரு சாதாரண விவசாயி 1 லட்சம் அல்லது 2 லட்சத்துல சின்னதா கூட பண்ணலாம்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இததான் ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. 30 லட்சம் இருக்கிறவரு 15,000 வாத்து 100 ஆடுன்னு பெரிய ஷெட் போடுறாரு. காசு கம்மியா இருக்கிறவங்க அவங்க 5 ஆடு 20 வாத்து ஒரு சின்ன மீன் கொட்டையை வச்சு இதே சுழற்சியை உருவாக்கலாமே. இந்த மாடலோட சக்சஸ் அதோட அளவுல இல்ல, அதோட அறிவியல்ல தான் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக மொத்தத்துல ஜெர்மனில படிச்ச ஒரு இளைஞர் தன்னோட இன்ஜினியரிங் அறிவை வச்சு விவசாயத்துல இருக்கிற 2 பெரிய பிரச்சனையான தீவன செலவையும் கழிவு மேலாண்மையையும் ஒரே கல்லுல அடிச்சு சால்வ் பண்ணிருக்காரு. ஆமா, அதான் அந்த வேலை ஆடு வாத்து கீழே மீன். எக்ஸாக்ட்லி. இந்த செங்குத்தான அமைப்பு மூலமா எப்படி ஒரு சிறப்பான தீர்வு கொடுத்திருக்காருன்னு அதோட சயின்ஸ் பின்புலத்தோட இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்த்தோம். இது விவசாயத்துக்கும் நவீன தொழில்நுட்பத்துக்கும் இடையிலான ஒரு சூப்பரான பாலம்னு தான் சொல்லணும். எந்த துறையா இருந்தாலும் சயின்ஸையும் மாற்று சிந்தனையும் இணைச்சா இப்படி ஒரு லாபகரமான சுற்றுச்சூழல் சார்ந்த மாடலை உருவாக்கலாம். கரெக்ட். ஹரியோட இந்த பண்ணை ஒரு சிறந்த முன்னுதாரணம். இந்த உரையாடல் மூலமா எனக்கும் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்ட திருப்தி இருக்கு. எனக்கும் தான். அப்படியே இந்த விரிவான அலசலை முடிக்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போறேன். ஒரு இன்ஜினியரோட மாறுபட்ட சிந்தனை, சம்பந்தமே இல்லாத ரொம்ப பழமையான விவசாயத்துறையில இவ்வளவு பெரிய மேஜிக்கையும் செலவு குறைப்பையும் பண்ண முடியும்னா கொஞ்சம் உங்களோட துறையை பத்தி, உங்க வேலையை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க டெய்லி பண்ற சாதாரண வேலைகள்ல முற்றிலும் சம்பந்தம் இல்லாத வேறொரு துறையோட அறிவையோ லாஜிக்கையோ புகுத்துனா என்ன நடக்கும்? எந்த மாதிரியான புது கதவுகள் திறக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த முறை சந்திப்போம்.